நம்ம 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 1 கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 125, டேட்டு August 3, 2026. ஹாய், திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் 1 கோடி சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். டே 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. அதை மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ டே சேஞ்சஸ் பார்ப்போம். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் யூஎஸ் ஸ்டாக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக்கில் நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1,47,973 ரூபா. இப்போ அது ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 81,591. போர்ட்ஃபோலியோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,29,565. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு 2,200 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இதனோட லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என்னை போல் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எந்த மற்றவங்க சொல்கிறது இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது எதுவுமே கேட்காதீங்க. நீங்களே சொந்தமாக பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. பட் நான் ரெக்கமெண்டட் அந்த மாதிரி எதுவுமே ஸ்டாக்ஸில் பண்ணுறதில்ல. இன்ட்ராடே ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், அந்த மாதிரி ட்ரேடிங் சைட் போகாமல் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் என்ன நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பார்க்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வழக்கம் போல் ஏஜிஐ இருக்குது. ஏஜிஐ பார்த்திங்கன்னா ஓவராலாக 17,250 ரூபா நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 76 ரூபா கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து லாரஸ் லேப். ஓவராலாக 15,963 ரூபா கிட்ட போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 115 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து பெல் ஓவராலாக 10,479 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 77.40 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்த ஸ்டாக் என்பிசிசி ஓவராலாக 5,298 ரூபா கிட்ட நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 145 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஐடிசி ஓவராலாக 2,220 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 461 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் ரிலாக்ஸோ ஓவராலாக 1,340 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 9.90 கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் வேதாந்தா பார்த்திங்கன்னா ஓவராலாக 898 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 14 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. அப்புறம் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஓவராலாக 771.93 கிட்ட விழுந்திருக்கு. ஓவராலாக இன்றைக்கி மட்டுமே ஒரு 11.25 கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது எதுக்கு நான் ரெண்டுமே ஷோ பண்ணேன்னா, போர்ட்ஃபோலியோன்றது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் ஆகும். நான் எப்படி ஸ்டாக் சூஸ் பண்ணுறன்றது நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அது ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யார் சொல்கிறதையும் கேட்டு பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. சொந்தமாக முயற்சி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து இன்ட்ராடே ட்ரேடிங், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னோட டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 1 கோடி சேலஞ்ச் பிடிச்சா ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் நம்ம டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோடது. இப்போ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஓவராலாக எஸ்ஐபி மூலமாக மட்டுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணது. இப்போ நம்ம எஸ்ஐபி மூலமாக மட்டும்தான் பண்ணுறோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 2,03,234 ரூபா. இப்போ ஓவரால் போர்ட்ஃபோலியோ வேல்யூ மட்டுமே 2,44,826 ரூபா கிட்ட இருக்குது. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே 41,591. டே சேஞ்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 818.15 கிட்ட ஏறி இருக்குது. இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். 1000 ரூபாயில் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணதோடு சேர்த்து ஒரு 2,44,826 ரூபா கிட்ட இருக்குது. இதை நீங்கள் அசட் வைட் ஸ்பிளிட்டும் பார்க்க முடியும். நம்ம அலோகேஷன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 96.8% பார்த்திங்கன்னா ஈக்விட்டி, டெப்டில் ரீசெண்டாக தான் பண்ணுது. அதனால் கமோடிட்டி ரீசெண்டாக தான் பண்ணுது. அதனால் இங்கே அலோகேஷன் பார்க்கலாம். இங்கே நீங்கள் மார்க்கெட் கேப் ஸ்ப்ளிட் வைஸும் பார்க்கலாம். லார்ஜ் கேப்பில் வந்து 57.89, ஸ்மால் கேப்பில் ஒரு 25.90, மிட் கேப்பில் ஒரு 16.21. இது மார்க்கெட் கேப் ஸ்ப்ளிட் வைஸும் பார்க்கலாம். இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஜஸ்ட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை ஜஸ்ட் செஞ்சு பையிங் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இல்லை நீங்கள் செக்டார் வைஸ் அலோகேஷனும் பார்க்கலாம். நான் இன்வெஸ்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற செக்டார்ஸ், அப்புறம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபண்டில் வந்து டே சேஞ்சஸ் பார்ப்போம். ஃபண்டில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஓவராலாக 374.48 கிட்ட ஏறி இருக்குது.
ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 354.46 பைசா. மோத்திலால் ஓஸ்வால் ஒரு 67.62 பைசா. குவால்ட் மல்டி அசெட் பார்த்திங்கன்னா ஒரு 18.43 பைசா கிட்ட ஏறி இருக்குது. ஓவராலாக 818.15 பைசா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸை தான் ஷோ பண்ணுறேன். தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை எடுத்துக்காதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட டேரக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு நான்